வணக்கம் மக்களே. 2024 நடத்தப்பட்ட குரூப் 2A மெயின்ஸ்ல உள்ள 60 தமிழ் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது பிரிலிம்ஸ் மாதிரியே தான். என்ன 200 கொஸ்டின், ஆனா இதுல 100 கொஸ்டின் ஜிஎஸ், 40 கொஸ்டின் ரீசனிங், மிச்சம் 60 கொஸ்டின் லாங்குவேஜ் பேப்பர் இல்லையா? அதுல நம்ம தமிழோ இங்கிலீஷோ சூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கான இந்த வீடியோல 60 தமிழ் கொஸ்டின்ஸையும் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அடிந்து விடையை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஐ அப்படின்னா என்னது? நுண்மை. சரிங்களா? ஐனா நுண்மை. ஓ அப்படின்னா கொன்றை. சரிங்களா? அவு அப்படின்னா பூமி, நூ அப்படின்னா யானை. பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? என்னது? ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. கோல், கோள், கோல். சரிங்களா? சரி, இந்த கோல் அப்படின்னா அழகு. சரிங்களா? இந்த கோள் அப்படின்னா என்னது? வலுவழுப்பு. சரி, இந்த கோள் அப்படின்னா என்னது? இடையூறு. பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? என்னது? ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்ந்தெடுக்கதான் இது. சரி, வியாழம், வியாழம். சரிங்களா? இந்த வியாழம் அப்படின்னா பாம்பு. சரிங்களா? இது வியாழம் அப்படின்னா பாம்பு. இந்த வியாழம் அப்படின்னா புலி. சரிங்களா? பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆஸ்தெடிஷியன் என்ற ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆஸ்தெடிஷியன் அப்படின்னா அழகு கலைஞர். சரிங்களா? அழகு கலைஞர். பாத்துக்கோங்க. ஆஸ்தெடிஷியன். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பிழைகளுக்கு தொடரை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரி. பாருங்க, மட்டுவார் குழலி மணத்தக்காளி பொரியல் செய்தால். சரிங்களா? மத்த எல்லா ஆப்ஷன்ல எப்படி இருக்கு? இந்த மட்டுவார் குழலி ஆப்ஷன் ஏ, மட்டுவார் குழலி மணத்தக்காளி பொரியல் எந்த ரேன்னு பாத்துக்கோங்க. பொரியல் செய்தால் இது தவறானது. சரி, ஆப்ஷன் பி பாருங்க, மட்டுவார் குழலி. சரிங்களா? எந்த லீன்னு பாத்துக்கோங்க, அது தவறானது. மணத்தக்காளி பொரியல் செய்தால் அப்படிங்கிறது தவறானது. ஆப்ஷன் சி தான் சரி. மட்டுவார் குழலி மணத்தக்காளி பொரியல் செய்தால் அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் சரி. பார்த்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்னது? மரபு சொற்களை பொறுத்துக. சரி, விலங்குகளையும் இளமை பெயர்களையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்மள பொறுத்து சொல்லியிருக்காங்க. சரி, எலி அப்படின்னா குட்டி, எலிக்குட்டி. சரிங்களா? யானை அப்படின்னா கன்று, யானைனாலே என்னதான்? கன்று தான். சரி, குதிரை மரி. சரிங்களா? நாய் குருளை. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? பார்த்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எதிர்ச்சொல்லை கண்டறிக. கேளார் அப்படின்னா கேட்டார். சரிங்களா? எதிர்ச்சொல் கேளார், கேட்டார். கேளாறு. சரிங்களா? கேட்க மாட்டாங்க. எதிர்ச்சொல், அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? கேட்டார், கேட்கிறவங்க. சரிங்களா? கேளார், கேட்டார். சரி, அடுத்த கொஸ்டின். அகலாது என்பதன் எதிர்ச்சொல் என்னது? அகலாது, அகலாது. சரிங்களா? இது அணுகாது, இது அகலாது. விலகாது, அகலாதுன்னா அது விலகாது. அணுகாதுன்னா அது நெருங்காது. அதுக்கு எதிர்ச்சொல். சரி, அடுத்த கொஸ்டின். பிரித்தெழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளன, கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன, கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆப்ஷன் ஏதான் சரி. அடுத்த கொஸ்டின். பிரித்தெழுதுக. பாகற்காய், பாகு அல் காய். பாகு பிளஸ் அல் பிளஸ் காய், பாகு பாகற்காய். சரிங்களா? அதாவது பாகு அல்லாத காய், அதாவது இனிப்பு இல்லாத காய்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் தான் என்னது? பாகற்காய். சரி, அடுத்த கொஸ்டின். சரி, பொறுத்துக. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. புலவர் சிங்கம், நக்கீரர். சரிங்களா? நக்கீரர் தான் புலவர் சிங்கம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, தற்கால அகத்தியர் யாரு? க வெள்ளைவாரணன். சரிங்களா? க வெள்ளைவாரணன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தெரியலன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இலக்கண தாத்தா. சரிங்களா? இலக்கண தாத்தா மேவி வேணுகோபாலன். சரிங்களா? இவர் தான் இலக்கண தாத்தா. சரி, ஸ்லேடை மன்னர். ஸ்லேடை மன்னர் யாரு? நம்ம கீவ ஜெகநாதன். சரிங்களா? இவர் தான் ஸ்லேடை மன்னர்னு சொல்லுவோம். சரிங்களாங்க? இப்போ 2, 4, 1, 3 அப்படிங்கிறதா சரி. ஆப்ஷன் சி. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியரை கண்டறிக. அப்துல் ரஹ்மான். சரிங்களா? ஆலாபனைனா யாருதான்? அப்துல் ரஹ்மான் தான் இருப்பார். சரி, அடுத்த கொஸ்டின். எதிர்த்த பகையை இளையதாய போல் தேகத்து கலை என்பதில் இடம்பெறும் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. தனிமரம் காடாதல் இல்லை அப்படிங்கறதான் பொருள். சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம். இப்பாடலடிகள் உணர்த்தும் பழமொழி யாதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. பாம்பின் கால் பாம்பறியும். சரிங்களா? பாத்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தீமை இல்லாதார் நட்டவ தீமையையும் எந்தீமை என்றே உணர்வதாம். தொடர்புடைய பழமொழி. சரிங்களா? அதாவது இந்த அடிகளுக்கு தொடர்புடைய பழமொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒருவர் பொறை இருவர் நட்பு. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, உடும்பு பிடி போல அப்படின்னாலே என்னது உறுதி. அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, உடும்பு பயன்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது ரொம்ப உறுதியா இருக்கும். சரிங்களா, அதனால உடும்பு பிடி போலன்னா எப்படி இருக்கும், உறுதியா இருக்கும். அதாவது ஒரு சோத்துல ஒடிச்சுன்னா நினைச்சது வரவே செய்யாது அந்த மாதிரி. சரிங்களா, இப்ப உடும்பு பிடி போலன்னா என்னது உறுதி. சரிங்களா, சரி, பசு மரத்தாணி போல அப்படின்னா ஆழமாக பதிதல். சரிங்களா, பசு மரத்தாணினாலே என்னது ஆழமாக பதிதல். பசு மரத்தாணி போல ஆழமாக பதிதல். ஒரு பச்சை மரத்துல ஆணி அடிச்சோம் அப்படின்னா என்ன செய்யும், ஆழமா பதியும்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சரி, மலரும் மனமும் போல அப்படின்னா இணை பிரியாமை. சரிங்களா, பூ இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், வாசனை இருக்கும். சரிங்களா, அப்போ அதை ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, பகலவனை கண்ட பனி போல. அதுதான் அடுத்த ஆப்ஷன். சரிங்களா, பகலவனை கண்ட பனி போல அப்படின்னா விலகுதல். காலையில ஆனா என்ன செய்யும், அதாவது சூரியன் வந்தாலும் என்ன செஞ்சிடும், பனி போயிடும் இல்ல, அப்போ விலகி போயிடும். அப்போ விலகுதலை குறிக்கக்கூடிய. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் சி 2, 3, 4, 1. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கமலம் பாலில் துளி நஞ்சு போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் கருப்பொருளை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தீமை. சரிங்களா, எல்லாரும் சொல்லுவாங்க என்னதான் பால் அதாவது சுத்தமானதா இருந்தாலும் அதுல ஒரு துளி அந்த விஷம் ஒழிச்சினாலும் விஷம் தான் சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ தீமையை குறிக்கக்கூடியது. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். உவமை தொடர்களை பொருளோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இடியோசை கேட்டு நாகம் போல. சரிங்களா, அப்போ பாம்பு அந்த இடியோசை கேட்டா என்ன செய்யும், பயப்படுன்னு சொல்லுவாங்க. மிரட்சி அப்படிங்கறதான் பொருள். சரிங்களா, சரி, அதாவது அந்த உவமைக்கு பொருத்தமான பொருள். சரி, களம் பாலில் துளி நஞ்சு போல. சரிங்களா, அது வன்மத்தை குறிக்கும். சரிங்களா, வன்மத்தை குறிக்கும். சரி, மலைமுகம் காண பயிர் போல ஏக்கம். மழை இல்லைன்னா என்ன செய்யும், பயிர் வாடி போயிடல, ஏக்கமா இருக்கும்ல. அதாவது அந்த உவமைக்கு அப்படி சொல்லுவாங்க. சரிங்களாங்க, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, அதாவது தலைவன் தலைவி, இப்போ வந்து தலைவன் வந்து பிரிறாருன்னு வைங்களேன், மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஏக்கம். சரிங்களா, ஏக்கமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். சரிங்களா, தப்பா எடுத்துக்காதீங்க. கல் மேல் எழுத்து போல அப்படின்னா வந்து நிலைத்திருத்தல். சரிங்களா, கல்லுல எழுதுனா அது அழியவே செய்யாது. சரிங்களா, அப்போ நிலைத்து இருக்கும், நிலைத்திருக்கும். சரிங்களா, ஆப்ஷன் பி தான் சரி. 2, 3, 4, 1. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மழை பெய்தால் நெல் விளையும். இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. செய்தி வாக்கியம் தானே. சரிங்களா, உணர்ச்சியும் கிடையாது, விளைவு வாக்கியமும் கிடையாது, வினா வாக்கியமும் கிடையாது. சரிங்களா, ஜஸ்ட் ஒரு செய்தி. சரிங்களா, மழை பெஞ்சா என்ன செய்யும், நெல் விளையும், ஜஸ்ட் ஒரு செய்தி. சரிங்களா, செய்தி வாக்கியம். சரி, அடுத்த கொஸ்டின். போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன, ஏற்ற வினாவை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எவை நாட்டை பாழாக்குகின்றன அப்படிங்கறதான் கேள்வியா இருக்கும். அடுத்த கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. சரி, ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிட்டோம். சரிங்களா, மயங்கிட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எதை கண்டு மயங்கிட்டோம் அப்படிங்கறதான் வந்து வினாவாக இருக்கும். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின். வினையாளனையும் பெயரை பொறுத்துன்னு கேட்டிருக்காங்க. கச்சோர். சரிங்களா, கச்சோர்னா என்னது, உயர்திணை வினையாளனையும் பெயர். சரிங்களா, உயர்திணை வினையாளனையும் பெயர். சரி, வந்தேனை அப்படின்னா வந்து தன்மை. சரிங்களா, தன்மை ஒருமை வினையாளனையும் பெயர். சரி, வந்தாயை. சரிங்களா, அப்படின்னா முன்னிலை தானே குறிக்கும், முன்னிலை ஒருமை வினையாளனையும் பெயர். சரி, வந்தானை அப்படின்னா வந்து படற்கை வினையாளனையும் பெயர். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. அடிக்கோடிட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளுடன் பொறுத்துக. சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என கூறினான். சரிங்களா, இதுல எது அடிக்கோடி இருக்காங்க, என அடிக்கோடி இருக்காங்க. சரிங்களா, அப்போ வினையெச்சம். சரிங்களா, என அப்படிங்கிறது என்னது, வினையெச்சம். காணாது சென்றான். அப்போ காணாது அப்படிங்கிறது எதிர்மறை வினையெச்சம். காணாது. சரிங்களா, காண அப்படிங்கிறது வேற, காணாது அப்படின்னா அதோட எதிர்மறை தானே, அப்போ எதிர்மறை வினையெச்சம். சரி, இனிது பேசினான். அப்போ இனிது அப்படிங்கிறது என்னது, குறிப்பு வினையெச்சம். சரிங்களா, குறிப்பு வினையெச்சம். படிக்க வேண்டுகிறான் அப்படின்னா படிக்க என்னது, நிகழ்கால வினையெச்சம். இப்போ நிகழ்ந்துகிட்டு இருக்கு, படிக்க வேண்டுகிறான், நிகழ்கால வினையெச்சம். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பல நாள்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பதின் இலக்கண குறிப்பு யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. காரியவாகு பெயர். சரிங்களா, யாப்பிலக்கணம் வாங்கினேன், இது காரியவாகு பெயர் ஆகும். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பொருளாகு பெயர்னு போட்டக்கூடாதுங்க. பாருங்க, பொன்னி பொறுத்துக்க. சரிங்களா, பொன்னி அப்படின்னா பொருளால் வருப்பெயர். சரிங்களா, பொருளால் வருப்பெயர். மண்ணகத்தி அப்படின்னா இடத்தால் வருப்பெயர். சரிங்களா, மூவாட்டையால் அப்படின்னா காலத்தால் வருப்பெயர். திணிதோழி. சரிங்களா, திணி தோழி அப்படின்னா சினையால் வருப்பெயர். சரிங்களா, நல்லா பாத்துக்கோங்க, திணி தோழி. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். விருந்து ஆயினும் உவக்கும் அல்லில் வரின். அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் அப்படிங்கறதான் கரெக்டா ஆப்ஷன் ஏ. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் தான். சரி,
கருதி செயல் காலமும் அளவும் பிணியளவு கச்சான் உச்சான். அதாவது உச்சான் அளவும் பிணியளவு காலமும் கச்சான் கருதி செயல் அப்படிங்கிறது தான் கரெக்டா ஆப்ஷன் பி. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வெல் என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வெஞ்சான். சரிங்களா, அதான் வினையாளனையும் பெயர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். உருகன் என்ற சொல்லின் வேர் சொல் கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உரு அப்படிங்கறதான் வேறு சொல். சரி, அடுத்த கொஸ்டின். கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. துலாக்கோல். சரிங்களா, கா அப்படின்னா என்னது? துலாக்கோல். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. மைனா மலடு, அதான் கரெக்டானது. சரிங்களா, மற்ற எல்லாமே தவறானது, அது தேவையும் இல்லை நம்மளுக்கு. சரிங்களா, மைனா மலடு. சரி, அடுத்த கொஸ்டின். எனது ஒளி வேறுபாடு இருந்து சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, இந்த வெளி அப்படின்னா பழி. சரிங்களா, வெளி அப்படின்னா என்னது? பழி. இந்த வெள்ளி அப்படின்னா என்னது? சிற்றேலம். சரிங்களா, வெள்ளி அப்படின்னா சிற்றேலம். இந்த வெள்ளி அப்படின்னா என்னது? அறிவின்மை. சரிங்களா, இந்த வெள்ளினா என்னது? அறிவின்மையா, பாத்துக்கோங்க. இப்ப இந்த வெளி அப்படின்னா ஆகாயம். சரிங்களா, நல்லா பாத்துக்கோங்க, எல்லாத்தையும் பொருளை பாத்துக்கோங்க. சரிங்களா, இந்த வெளி அப்படிங்கிறது என்னது? பழி. இந்த வெள்ளி அப்படிங்கிறது சிற்றேலம். இந்த வெள்ளி அப்படிங்கிறது அறிவின்மை. சரிங்களா, இந்த வெளி அப்படிங்கிறது ஆகாயம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நௌட்டிலஸ் என்னும் சொல்லின் தமிழ் சொல் யாதுன்னு கேட்டிருக்காங்க. நந்தை வகை. சரிங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின். அரிஸ்டாலஜி என்னும் ஆங்கில சொல்லின் பொருள் என்னது? உணவுக்கலை. சரிங்களா, உணவுக்கலை தான் அரிஸ்டாலஜின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்த கொஸ்டின். சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பொறுத்தாரை பொன்னை போல். சரிங்களா, பொன்னை. சரிங்களா, இப்போ வரும் பொன்னை பொதிந்து வைத்தார் போல். சரிங்களா, வைத்தார் போல் போற்றுவர் உலகத்தார். ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா, இன்னொரு வாசிக்கிறேன். பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல் போற்றுவர் உலகத்தார். ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பொருந்தாத இணையை கண்டறிக. ஒண்ணு மட்டும்தான் பொருந்தாது, மத்த எல்லாம் பொருந்தக்கூடிய. சரிங்களா, ஊழை அப்படின்னா தீ நாச்சம். சரிங்களா, இதுதான் வந்து பொருந்தாது, மத்த எல்லாம் பொருந்தக்கூடியது. பாத்துருவோமா? ஆலை அப்படின்னா அருகம்புல். சரிங்களா, இந்த உழை அப்படின்னா ஆண்மான். சரிங்களா, இதழ் அப்படின்னா கௌதாரி. பாத்துக்கோங்க. அப்போ ஊழை அப்படின்னா தீ நாச்சம் அப்படிங்கிறது மட்டும்தான் தவறாது, மத்த எல்லாம் கரெக்ட். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிழையான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அலத்தி அப்படின்னா நெய்தல் நிலப்பெண்ணு சொல்றாங்க, இதுதான் வந்து பிழையானது. சரிங்களா, மத்த எல்லாத்தையும் பாருங்க. அழகம் அப்படின்னா பஞ்சி முள். சரிங்களா, இது கரெக்டானது. அளவன் அப்படின்னா ஆண் நண்டு. சரிங்களா, அளவன்னா ஆண் நண்டு, இதுவும் கரெக்ட். அழகம் அப்படின்னா என்னது? யானை திப்பிலி. சரிங்களா, யானை திப்பிலி, அதாவது ஏசிபி இதெல்லாம் கரெக்டானது. பிழையானது ஆப்ஷன் டி. பிழையானது தான் அவங்க கேட்டிருக்காங்க, அதான் ஆன்சர். சரிங்களா, அழுத்தி அலத்தி அப்படிங்கிறது நெய்தல் நிலப்பெண் அப்படிங்கிறது தான் தவறானது, அதான் ஆன்சர். நிலம் அடந்தை கெடில் ஒழுக்கம் இச்சொல் பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நிலம் பிளஸ் மடந்தை பிளஸ் எழில் பிளஸ் ஒழுக்கம், நிலம் அடந்தை கெழில் ஒழுக்கம். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களாங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, எப்படிலாம் கேட்கறாங்கன்னு பாருங்க. தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல். சரிங்களா, முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருதத்திணையை முதலில் வைத்து பாடிய எட்டொகை நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐங்குறு நூறு. சரிங்களா, பாத்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கன்னத்தை தழுவதே நித்திரை என்ற அடிகளுக்கு உரியவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அறிஞர் அண்ணா. சரிங்களா, அடுத்த கொஸ்டின். எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சஞ்சாரம். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின். பொறுத்துக என்ன கேட்டிருக்காங்க. அணுக்கம் அப்படின்னா பாம்பு. சரிங்களா, அணுக்கம்னா பாம்பு. உண்ணி குதிரை. சரி, ஏனம் மான். சரிங்களா, கரா அப்படின்னா ஆண் முதலை. சரிங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின். பழமுனையினை நிறைவு செய்க. வாழ்கிறதும் கெடுக்கிறதும் வாயிலேதான். சரிங்களா, இது எல்லாத்துக்குமே பொருந்தும். சரிங்களாங்க, சரி, அடுத்த கொஸ்டின். பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பொய்யாழ்வார் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மோனை வகை எது? முற்று மோனை. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க. ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான். இத்தொடர் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. சரிங்களா, மோனைன்னா என்னது? முதல்ல, அதாவது முதல் எழுத்து ஒன்று வருவதான் மோனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? சரி, இங்க பாருங்க. ஞான சுடர் விளக்கு, ஞான தமிழ், இதுலதான் என்ன செஞ்சிருக்கு? மோனை ஒன்று வந்திருக்கு. மிச்சம் எல்லா ஆப்ஷன்லயும் பாருங்க இருக்கா? இல்ல. சரிங்களா, இதுலதான் முதல் எழுத்துகள் ஒன்று வந்திருக்கு. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
செறிவு எனப்படுவது கூறியது மரா அமை, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. சரிங்களா? அப்போ இப்பாடலடியில் இடம்பெற்றுள்ள இயைபு சொற்களை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரே ஓசையில மரா அமை கடைசி, அதாவது அந்த அடிகள்ல கடைசி என்ன இருக்கு? மரா அமை அறியாமை. சரிங்களா? அதாவது எப்படி இருக்கு? ஓசைகள் ஒரே மாதிரி இருக்கா? மராமை அறியாமை. அப்போ அதான் என்னது? இயைபு. சரிங்களா? மராமையும் அறியாமையும் தான் என்னது? இயைபு சொற்கள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவள் கண்டனல். சரிங்களா? அவள் கண்டு வந்தாள், அதை கண்டு வந்த மாணவர், இதெல்லாம் பிறவினை கிடையாது. இதை பாருங்க, இவள் காண்பித்தாள். சரிங்களா? காண்பித்தாள். அப்போ இது என்னது? பிறவினை வாக்கியம். ஆப்ஷன் டி. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. சேர்க்கிறேன், சேர்ப்பேன், சேர்த்தேன். சரிங்களா? இப்படி வந்திருக்கு. இதுல பாருங்க, சேர்கிறேன். சரிங்களா? இல்ல. அப்ப ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை இக்குறள் எவ்வகை வாக்கியம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. செயப்பாட்டு வினை. சரிங்களா? செயப்பாட்டு வினை. சரி, அடுத்த கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுகன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கிளி பழத்தை கொத்தி தின்றது செய்தி வாக்கியம். சரிங்களா? இது ஒரு சாதாரண செய்தி தான். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. சரி, வகுப்பு கலைந்தது இடவாகு பெயர். சரிங்களா? வகுப்பு. சரி, கொழுந்து நட்டனர் எனது சினையாகு பெயர். கொழுந்து. சரிங்களா? அது என்னது? ஒரு சினை. சரிங்களா? சரி, பொழுது சாய்ந்தது காலவாகு பெயர். கார் பெய்தது பண்பாகு பெயர். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? பொறுத்துக தான். சரிங்களா? வேற்றுமை உருபினை ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலையில் திரியும் பெயர்களை கண்டறிந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கான். சரி, யான் அப்படின்னா என்னது? என். சரிங்களா? நீர் அப்படின்னா என்னவாக மாறும்? அப்படின்னு சொல்லிட்டு மாறும். சரி, யாம் அப்படின்னா எம்னு மாறும். நீ அப்படின்னா உன். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அருகோணம் என்று எவ்வகை பெயர்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? வடிவ பண்பு பெயர். சரிங்களா? அருகோணம். சரிங்களா? அருங்கோணம். சரிங்களா? என்னது? வடிவ பண்பு பெயர். சரி, அடுத்த கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, அப்ப அகர வரிசைனாலே ஃபர்ஸ்ட் என்னதான்? கே கா கி அந்த வரிசைப்படி போகணும். சரி, ஃபர்ஸ்ட் கே வரிசையில பாத்தீங்கன்னா கா தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கடுத்து தான் கூ வரும். சரிங்களா? அப்போ காட்சி கூடம், குங்குமம். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்துதான் சே வரிசை வரும். சே வரிசையில ஃபர்ஸ்ட் என்னதான்? சே வரும், அதுக்கு அடுத்து தான் சோ வரும். சரிங்களா? அப்போ செந்தமிழ் சொல்லேர் உழவர். சரிங்களா? அப்போ எனது காட்சி கூடம், குங்குமம், செந்தமிழ், சொல்லேர் உழவர். இதுதான் எனது அகர வரிசைப்படி சரியான அமைஞ்சிருக்கு. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின், இது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யதான். திண்ணன், துணி, தென்னை, தொட்டி. சரிங்களா? அப்போ தேவரிசை எல்லாமே அப்ப ஃபர்ஸ்ட் தீ தான் வரும், அதுக்கடுத்து தான் தூ வரும், அதுக்கடுத்து தே வரும், அதுக்கடுத்து தான் தோ வரும். சரிங்களா? அப்ப திண்ணன், துணி, தென்னை, தொட்டி. சரிங்களா? இதுதான் கரெக்டான. சரி, அடுத்த கொஸ்டின், வீல் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சம் கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. வீழ்ந்து. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின், வாழ் என்ற வேர் சொல்லின் வினை முச்சை கண்டறிக. வாழ்க அப்படிங்கிறதான் வினை முச்சு. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. விட்ட ஆகுப்பெயர் என்னது? தஞ்சாவூர். அதுதான் விட்ட ஆகுப்பெயர். சரி, விடாத ஆகுப்பெயர் வந்து புலி தின்றான். சரிங்களா? எண்ணல் அளவை ஆகுப்பெயர் கால் வலிக்கிறது. சரிங்களா? காரிய வாகுப்பெயர் என் பிழைப்பு கெட்டது அப்படிங்கிறதான் காரிய வாகுப்பெயர். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின், சரி, புலி நட்டான் அப்படின்னா இருமடி ஆகுப்பெயர். சரி, கார் அறுத்தான் அப்படின்னா மும்மடி ஆகுப்பெயர். முரளும் அப்படின்னா அடையெடுத்த ஆகுப்பெயர். சரிங்களா? மக்கட்சுட்டு என்மனார் புலவர் இரு பெயரொட்டு ஆகுப்பெயர். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.